நான் உங்களுக்கு பிள்ளைகளாகும்படி அனுமதி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன் என்றார். நீங்கள் உங்கள் செயல்களினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள் ஆனதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனசுல நிறையும். இயேசு என் பாவத்தை சுமந்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் நீதிமான் ஆயிருக்கிறேன். ஆமென். இந்த நினைவு, இந்த எண்ணம் வாயில். தேவையில்லாததை எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? தேவையில்லாதது எவ்வளவு யோசிக்கிறீங்க? அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஆனால் இதை யோசித்தீங்கன்னா உன் வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ளாய்? நான் யாரு? எதற்காக நான் அடிபட வேண்டும்? அல்லேலூயா. சினிமா நடிகர்களை பாருங்கள், வந்து உலகத்து காரியங்களை ஆட்களை பாருங்கள், அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், ஒளிந்து போகிறது மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாக இருக்கும் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. ஒளிந்து போவது இன்றைக்கு இருந்து இயேசு சொன்னார், நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டுப்புல். இவெல்லாம் யாரு சொல்லுங்க சார். எங்க போகுது? அடுப்புக்கு போகுது. அடுப்பு எது? நரகம். இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அடுப்புக்கு போயிடும். காட்டுப்புல். அதையே இவ்வளவு அழகா இருக்கட்டுன்னு விட்டார்னா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவள் மகளே, உன் கண்கள் திறக்கப்படும் என்றால் இந்த வருஷத்திலே உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவதற்கு தேவன். ஆமா நாகரி கராபா ஷாபரா I'm not citizen of heaven. Oh, I am son of Jesus Christ. Oh devil, you take off your hand from me. கையேடு. எல்லையில் இருக்கிற ஒருவனையும் தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக உன் தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டிருக்கிறது. கையை எடு என்று நான் சொல்லுகிறேன். கை தட்டுங்களேன் ஒரு தடவை. ஆமென் சொல்லுங்களேன் ஒரு தடவை. ஆமென், ஆமென், ஆமென். Understand authority. Understand the benefits of your citizenship. Confess and declare who you are. நான் யாருன்னு எனக்கு நான் சொல்ல கற்றுக்கணும். பைபிள் உங்களை பற்றி என்ன சொல்லுது சொல்லுங்க. ஆமென். ஓட்டர்ஸ் ஐடி சொல்லுது. நான் சொல்கிறேன் சார், போலீஸ்காரர் என்ன பிடிச்சிட்டாரு. உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், சார் I am an American. I am an American citizen of America. You cannot inquire me without the permission of the American ambassador. அப்படின்னா ஐடி கார்டு ஐடியா எடுத்து கொடுத்தா ஆதார் கார்டில் இந்தியன் போட்டிருக்கு. அவனை சப்புன்னு 2 அரை நாமே அமெரிக்கன் சிட்டிசன். நீ 1000 பேசு, உன் சிட்டிசன்ஷிப் இந்தியான்னு சொல்லிடுச்சு. ரேஷன் கார்டில் உன் பேர் இருக்குது. சப்புன்னு அவனை அரைங்கடான். அப்படித்தான் நீ சொல்லலாம், நான் பாவி. சிட்டிசன்ஷிப்பு என்ன சொல்லுது? நீ நீதிமான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை அமெரிக்கானா நீ அமெரிக்கன் ஆயிடுவீங்களா? சொல்லுங்க, அமெரிக்கன் ஆயிடுவீங்களா? ஆயிட முடியாது. கார்டு என்ன சொல்லுது? ஆதார் கார்டு. எங்களுக்கு தான் ஆதார் கார்டு. அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி ஆதார் கார்டு கொடுத்தாரு. கையத்தட்டு. தாஜ்மஹாலுக்கு போயிருந்தோம் நானும். அவர் யார்? நான், செல்வா, மில்டனு, ஜேம்ஸு எல்லாம் பேருக்கும் தாஜ்மஹாலுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், போன உடனே என்ட்ரி டிக்கெட்டு முன்னாடி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹவு மச்? நான் 2500 ருபீஸ்ண்ணா. நானே கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அவருக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். ஜேம் 2500 சொல்கிறாங்க. அடுத்து எவ்வளோ சார்ன்றேன். 5 ரூபாண்ணா. 5 ரூபா? ஏன் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் சார்ண்ணா? இதில் யாச்சும் எங்களுக்கு ஏதோ கொடுத்தடா இந்தியாவில். அட்லீஸ்ட் தாஜ்மஹாலுக்காச்சும் 5 ரூபாய்க்குள்ளே விட்டீங்க. நான் சொன்னேன், சி த காமன்வெல்த் ஆஃப் இந்தியா. நான் இந்தியன் சிட்டிசன்னால இதுக்கே இப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்க. டு யூ வாண்ட் டு பி இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு கேட்டேன். எஸ். அவர் சொல்லிட்டாப்புல, உன் தாஜ்மஹால் கண்ணில் இந்தியன் ஆக முடியாது.
நான் அமெரிக்கன் சிட்டிசன். நாட் ஜஸ்ட் ஃபார் தாஜ்மஹால். பாருங்க, இதுதான் இந்திய குடியுரிமைக்கு இந்தியா கொடுக்குற. நம்ம நாட்டு மக்கள் நம்ம விஷயத்தை ஃப்ரீயாக பார்த்துக்கன்றான். வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குகிறான். அப்படித்தான் பரலோகத்துக்கு போகும்போது வித் அ லார்ஜ் சம் தே வாண்ட் டு கெட் சம்திங். 2500 ரூபா. நம்ம போகும்போது நீங்கள் யார்? ஏசுனார் பிள்ளை, ஃப்ரீயாக வாங்க. ஐ வாஸ் ஃப்ரீ பார்ன். நீங்கள் எதை காமிச்சவர்கிட்ட வாங்கினீங்க? நான் எதையுமே காட்டலை. ஒரு பேச்சு சொல்கிறேன். நான் மிகுந்த திரவியத்தினாலே என் முட்டியை தேய்ச்சி நான் கட்டினேன். நாங்கள் எதையுமே தேய்க்கலை, நாங்கள் காடை மட்டும்தான் தேய்ச்சோம். ஹல்லேலூயா. நாங்கள் பிறந்தோம், எதையுமே நாங்கள் காட்டலை, நாங்கள் இயேசுவை காட்டினோம். எவ்வளோ நல்ல கடவுளியா! கையை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஒரு தடவை சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட கையசைச்சு யாரும். ஆமென். உம்மை நான் போற்றுகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. எல்லாரும் சொல்லுவோம், என் தெய்வமே, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான். Thank you for the citizenship. Hallelujah. உம்மை நான். Thank you for the birthright. தனக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீ அதிகாரம் பெற்றவன், நீ அனுமதி பெற்றவன் அல்ல, நீ அதிகாரம் பெற்றவன். நான் பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றவன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமா ஆமா. நான் என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை போல நல்ல தேவன் யாரும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நான் மிகுந்த திரவியத்தினால் சம்பாதித்தேன் என்று சேனாபதி சொன்னான். பவுல் சொன்னான், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். உம்மை போல நல்ல தேவன் ஹல்லேலூயா யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. திரும்ப சொல்லுங்க, உம்மை போல ராரா ராரா யாரும் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை போல. ஆண்டவரே, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா நீதிமான் ஆண்டவரே,
ஷாபா பாபா பாபா பா. திரும்ப சொல்லுங்க. ரா 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 ஊரா காமா மாமா 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 ஷாபா. சொல்லுங்க. உம்மை நான் போற்றுகிறேன். கையை தட்டி உம்மை நான் போற்றுகிறேன். அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் நான் பிறந்தேன். அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் நான் பிறந்தேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. ஆமென். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அவருக்கு போய் சொல்லுவோம். There are 4 points. 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 1, பவுல் தான் யார் என்பதை அறிந்திருந்தான். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் செயல்களினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள் ஆனதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, Paul had known what are the benefits under this commonwealth. பவுலுக்கு தான் ரோமன் சிட்டிசனாக இருக்கிறனால என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த காணியாட்சியில் இருக்கின்றதை புரிந்து வைத்திருந்தான். நான் கேட்கிறேன், do you know whatever the blessings, what all the blessings you have because you are a son of God. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறனால உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் உனக்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து புறப்பட்டு எங்கெல்லாம் நீதிமான் என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயரை எழுதி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். பைபிள் சொல்லுது, அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீதிமான் என்பது உங்களை தான் குறிக்குது. Hallelujah. So first one, he had known who he was. Number 2, அவன் யார் என்பது அவன் தெரிஞ்சிருந்தான். 1. 2வது, he had known what are the benefits he has. 2வது, தான் ரோமன் சிட்டிசன் என்பதனால் அதற்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, ரட்சிக்கப்பட்டனால என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு பிள்ளைகளாகும்படி அனுமதி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன் என்றார். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37, TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.